ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஒரு பெண் ஒரு வயது காலகட்டத்துக்கு அதாவது திருமணமாயி ஒரு 2 குழந்தை பெத்துட்டா அப்டின்னா, அவளுடைய உடம்பு டோட்டலா மாறிடுது. வெயிட் போட்டுர்றா. சோ அது அவ கவலைப்படுறாளோ இல்லையோ, எல்லாரும் சொல்லக்கூடிய வார்த்தை, "நீ வெயிட் போட்டுட்ட. நீ குறைக்கணும். நீ எப்படி இருந்த, இப்படி மாறணும், அப்படி மாறணும். உன்ன செல்ஃப் இம்ப்ரூவ்மென்ட் பண்ணிக்கணும். ஜிம்முக்கு போணும், வொர்க் அவுட் பண்ணி" இப்படின்னு பல அட்வைஸ் குடுக்குறீங்க. குடுத்துட்டு போங்க. வேணான்னு சொல்லல. ஆனா எந்த அளவுக்கு எங்களுடைய மனசு பாதிக்குது? சோ எந்த அளவுக்கு நீங்க சொல்ற விஷயத்த நாங்களுமே நெனைக்கிறோம். ஆனா பிராக்டிகலி பாசிபிள் இல்ல. ஒரு பெண்ணு ஒவ்வொரு வயது காலகட்டத்திலயும் ஒவ்வொரு மாதிரியான ஒரு உருவங்கள் மாறுறதும் அழகுதான்றத எந்த காலத்துல புரிஞ்சுக்க போறீங்க? சோ ஹெல்த்தின்ற லைஃப் ஸ்டைல பேசுறதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா அவளுக்கு முதல்ல ஒரு நல்ல தூக்கமும், ஒரு நல்ல சூழ்நிலையும், நல்ல நிம்மதியும் குடுக்கறது தான் அவள டோட்டலா அந்த உடல் ரீதியான வெயிட் எல்லாம் சரி பண்ணி கொண்டு வர உதவும். வெறும் எக்ஸர்சைஸ் பண்ணிட்டா மட்டும் ஒண்ணும் சூப்பர் டூப்பர் ஒரு ஐஸ்வர்யா ராய்லாம் ஆயிட முடியாது. முதல்ல அத புரிஞ்சுக்கோங்க. முதல்ல அவளுக்கு சப்போர்ட்டிவா இருக்க வேண்டியது ஹஸ்பண்ட் தான். ஆனா ஹஸ்பண்ட் கிட்டயே அவங்க எதிர்பார்த்து வாங்கக்கூடிய ரிவார்ட் என்னவா இருக்குன்னா, ஆஃப்டர் சைல்ட் பர்த்க்கு அப்புறம் அவங்க ரிசீவ் பண்ணி, "நீ மட்டும் தான் குழந்தை பெத்திருக்கியா? ஊர் உலகமே தான் குழந்தை பெத்துக்குது. உன் வயிறு தொங்கிட்டு இருக்கு. நீ சிசேரியன் பண்ணிட்டு உன் அழகெல்லாம் போயிட்டு எனக்கு உன் பக்கத்துல வரவே பிடிக்கல." இப்படின்னு பல வார்த்தைகள் சொல்லி கஷ்டப்படுத்துறீங்க. அது தாண்டி நீ ஏன் குழந்தை பெத்துட்டு சும்மாவே இருக்கிற வீட்ல? எதனா ஒண்ணு செல்ஃப் இம்ப்ரூவ்மென்ட் பண்ணிக்க, மோட்டிவேஷன் பண்ணிக்க. முதல்ல அவங்க தாயாயி அந்த குழந்தைகள வளர்க்கறதுக்கு அந்த மனப்பக்குவத்த ஏத்து அத சவாலா பண்றதே ஒரு பெரிய சவால். சோ இதே மாரியான விஷயங்கள் ஃபேமிலியே சப்போர்ட் பண்ற இடத்துல இது மாதிரி பேசக்கூடிய கணவர்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம், எத்தனை ஆண்கள் நீங்க சிசேரியன் ஆன உங்களுடைய மனைவியுடைய அடிவயிற தொட்டு பார்த்திருக்கீங்க? சோ அவங்களோட லிபிடோ லெவல் ஏன் இந்த அளவுக்கு லோவா இருக்கு? உங்களோட பிசிக்கல் இன்டிமசிக்காக நீங்க அப்ரோச் பண்ணும்போது ஏன் உங்க மனைவி தடுக்குறாங்க? ஏன்னா அந்த இடத்துல சிசேரியன் பண்றதுனாலயும், அனஸ்தீசியா குடுக்கறதுனாலயும் அந்த அடி வயித்துல உள்ள மசில்ஸே பாத்தீங்கன்னா, அவ்ளோ டிஸ்மாடிஃபை ஆயி, உணர்ச்சிகளே இல்லாம கல்லு மாதிரி, டயர் மாதிரி ஆயி அந்த மசில்ஸ் இருக்கும். சோ அது பழைய நிலைமைக்கு வர்றதுன்றதே கொஞ்சம் பல வருடம் டைம் எடுக்குது. சில பேருக்கு வர்றதே இல்ல. சோ அப்போ அந்த இடத்துல தான் அவங்களுக்கு அந்த லிபிடோ லெவல்க்கான அனைத்து விதமான நரம்புகளும், உணர்வுகளும் இருக்கு. அப்போ லோ லிபிடோ லெவல் வர்றதும் எதார்த்தம் தான். அப்போ மனதளவுல அவங்கள எந்த அளவுக்கு ரெடி பண்றீங்களோ, மனதளவுல அவங்கள எப்படி புரிஞ்சுகிட்டு அவங்களுக்கு சப்போர்ட்டிவ் சிஸ்டம் குடுக்குறீங்களோ, அத பொறுத்து தான் அவங்களுமே உங்களுக்கு கோஆப்பரேட் பண்ணுவாங்க. சோ இதுல ஒரு நடிகை அளவுக்கு ஒரு பெண் வந்து ஒரு 0 ஃபிட் உடம்போட ஒரு சிசேரியனுக்கு அப்புறம் இருக்கணும்ன்ற அவசியமே கிடையாது. அவ ஒரு ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டு, தன்னுடைய ஃபேமிலியையும், தன்னுடைய வொர்க்கையும், புரொஃபஷனையும் பேலன்ஸ் பண்றதே இங்க பெரிய சேலஞ்சிங் சார். ஆல்ரெடி வி ஆர் டயர்டு. ரொம்பவே டயர்டா இருக்கும். நீங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் வந்து இன்னும் எங்கள டயர்ட் ஆக்குதே தவிர, கண்டிப்பா சொல்றேன். அது என்கரேஜ்மென்ட்டாவோ இல்ல, மோட்டிவேஷனாவோ இல்ல. எங்கள எப்படி மோட்டிவேட் பண்ணிக்கிறதுன்னு எங்களுக்கு தெரியும். சோ இது மாதிரி, அந்த மாரி அட்வைஸ் பண்றேன். இந்த ஜிம்முக்கு போ, இந்த டயட் சாப்பிடு, இப்படின்னு சொல்றத தாண்டி, அவங்களுக்கு மென்டல் சப்போர்ட், ஒரு நல்ல தூக்கம், நல்ல சூழ்நிலை, அவங்க உடல் ரீதியாவும், மன ரீதியாவும் நீங்க புரிஞ்சுகிட்டேன் நானு அப்படின்னு குடுக்குற கம்ஃபோர்ட்டே அவங்கள வேற லெவல்ல மாத்திரும். ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய வெயிட்டும் ரெடியூஸ் ஆகும். அவங்களுடைய மென்டல் ஹெல்த்தும் ரொம்ப நல்லா இருக்கும். நன்றி.